மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய உறுப்பினர் பேசும்பொழுது இங்கே முதலமைச்சர் 110 அறிவிப்பில் கொடுத்துருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் எடுத்த முடிவு, யார் யாருக்கு கார் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுங்க. விவசாய கடன்லாம் இன்னும் தள்ளுபடி பண்ணல, அதெல்லாம் நீங்கள் தேர்தல் கொடுத்த அறிவிப்பு வாக்குறுதி. ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது என்ன சொன்னீங்கன்னா, சென்ற அரசு கஜானாவை தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இப்படிலாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. எனவே பாருங்க, இந்த ஒன்று சொல்லிடுறேன். இந்த பக்கமாக இருங்க, அமைதியா இருங்க. நீங்கள் அமைச்சர், நீங்கள் கூட பேசக்கூடாது. அமைச்சர், இந்த பக்கமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கமாக எந்த பக்கத்தில் இருந்து தேவையற்ற குரல் வந்தால் நடவடிக்கைக்கு உள்ளாவில் என்று நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் பேசினா ஒரு மரியாதை கொடுத்து அவர் பேச அனுமதியுங்கள். அவை முன்னவர் பேசினா அவர் பேசுகிற போதே நீங்கள் தான் எழுந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் முறையல்ல. எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சுருக்கமாக கருத்து சொல்லுங்கள். எனவே எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஸ்டாண்ட் வந்து, அரசு வந்து கண்டிப்பாக யாருக்கெல்லாம் கார் தேவையோ அந்த நிலைமையில் இருக்கிறவங்களும் வாங்கி கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களுக்கு தேவையில்லை என்று நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம். நீங்களும் கார்லாம் யாரும் வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யாரும் சொல்லவே இல்லை. கார் வாங்கிக்கோங்க, எல்லா தொகுதியும் சுற்றுங்க. எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, காரை சுற்றி அந்த விவாதம் வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து 3வது முறையாக தொகுதியில் நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார். ஏன்னா அவரை கொச்சைப்படுத்தி பேசக்கூடாது. அதே போல் இங்கே ஒரு கார் ரேஸை பற்றி இங்கே ஒரு ஆர்குமெண்ட் வருது, ஒரு பேச்சு வருது. இது வந்து அது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரேஸ். அது முதலாக ஏசியாவிலே முறையாக சிட்டிக்குள்ள இரவு நேரத்தில் நடத்தி காட்டுவோம் அப்படின்னு நடத்தி காட்டினோம். இதை தடுப்பதற்கு அப்போது பல பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. இது பாதுகாப்பு இல்லை, இது போல் ரொம்ப ஸ்பீடாக போவோம் காரெல்லாம், அதெல்லாம் நிப்பாட்டணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கோர்ட் வந்து கடுமையாக கண்டிச்சுது. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் தடுத்து நிப்பாட்டுறது முயற்சி செய்கிறீங்க, இதை நீங்கள் நடத்த வேண்டும் என்று வெற்றிகரமாக எங்களுடைய ஆட்சியில் அதை நடத்தி காட்டணும். கார் ரேஸை கொச்சைப்படுத்துவது நீங்கள் எங்களை கொச்சைப்படுத்தவில்லை, அந்த விளையாட்டு வீரர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துறீங்க. மக்கள் நலத்துறை அமைச்சர் தலைவர் அவர்களே, இப்போ கார் கொடுத்தது அரசுக்கு இப்போ மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது, கார் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தவிர்க்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சென்ற ஆட்சியில் நீங்கள் நிதி பற்றாக்குறை காரணமாக தான் மகளிர் உரிமை தொகை கூட லேட்டாக ரொம்ப 24 மாதம் கழித்து தான் நீங்கள் அறிவிச்சிங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சும் அரசு செலவில் கலைஞர் அவர்களுக்கு கடலில் பேனா வைக்கலான்னு சொன்னீங்கல்ல, அந்த திட்டம் மட்டும் எப்படி சார்? அதனால ஒவ்வொரு அரசு நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வாகனம் என்பது மிகவும் அவசியம். ஏன்னா தொகுதி முழுதும் போனாதான் இப்ப நீங்களாம் பேசுறீங்க, தொகுதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க. அது காரணம் என்ன? தொகுதி மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு ஏரியால என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன நிலைமைனா, இன்னொருத்தரை சார்ந்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கு. இன்னொருத்தரோட கார் கொடுக்க வேண்டியது இருக்கு, அவங்களுடைய பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களுடைய வாகன டிரைவர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால இந்த திட்டம் மிகவும் அவசியமான திட்டம். மக்களுடைய கோரிக்கைகளை இங்க சட்டமன்றத்தில் பிரதிபலிக்கணும்னா அது தேவை. அதை உணர்ந்து தான் சொல்லியிருக்காரு ஒழிய கண்டிப்பாக இது ஆடம்பரம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதை பற்றி முடிவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கார் பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். அவை முன்னவர் என்ன சார்? பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க. அவை முன்னவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு கருத்தை சொன்னார்கள். நான் நிதியை பற்றி சொன்னேனே தவிர வீரர்கள் வந்து கொச்சைப்படுத்துவதை போல் என்று வார்த்தைகள் நீங்கள் சொல்லியிருப்பது அவை குறிப்பிலிருந்து நீங்கள் தயவு கூர்ந்து இல்லை, எந்த வீரர்களை பற்றி நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. எவ்வளோ நிதி செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னோமே. இருங்க சொல்லியிருக்கிறோம். நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குப்பா. மார்க்கண்டேயன் சொல்லின்னு சொன்னால் இன்றைக்கி இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அவர் ஆரம்பிச்சு விட்டார், இன்றைக்கி வரைக்கும் அமைதியாக போச்சு. அவர் எப்போ ஆரம்பித்தாலும் இதே பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வரங்க எதுங்க, ஒரு நிமிஷம் சொல்ல உட்காருங்க, ஒரு நிமிஷம் உட்காருங்க. வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்போ என்ன கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலே வடை சுட்டு கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கு